ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் காயல்பட்டினம். நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒரு பிசிபி போர்டு கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து கடையில் சேல் பண்ணுறவங்க, அவங்க ஃப்ரெண்டாம். புதுசு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறவங்க, அவங்கள்ட்ட இருந்து இது மார்க்கெட் போர்டு புதுசே ஆன் ஆகலை, இதை கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்ட்டு. வெளியே எங்கேயோ கொடுத்தாங்களாம். அவங்க வந்துட்டு இதில் ப்ராசஸர் ஐசி போயிடுச்சு, ஷார்ட்டு, அதனால் ரெடி ஆகாது, புது போர்டே ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி ரிட்டன் கொடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட. அவங்க ரிட்டன் மறுபடியும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இதை கொஞ்சம் ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணி கொடுங்களேன்ட்டு. இது வந்து ஒரிஜினல் போர்டு எல்ஜி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த போர்டு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கக்கூடிய போர்டு. நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இதில் 5 வோல்ட் ஷார்ட்டு. அப்போ அவங்க சொன்னது கரெக்டு தான் போலையே, 5 வோல்ட் ஷார்ட்டு தானே, அதனால தான் ரிட்டன் கொடுத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, புது போர்டு இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு ஒன்று கழட்டி ரிமூவ் பண்ணி பார்த்ததில் ஒரு கெப்பாசிட்டரில் வந்துட்டு கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகும். ஆனால் இவங்க எப்படி ஷார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க புது கெப்பாசிட்டர்லேயே கீழே வந்து லெட்டு வந்து ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் ஷார்ட் ஆகி அப்படியே இதில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்குது. அது ஏதோ மாட்டும் போது, அவங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு தவறுதலாக நடந்திருக்குது. அதனால ஃபுல் ஷார்ட்டு காட்டிக்கிட்டே இருந்திருக்குது. இப்போ நம்ம இந்த போர்டை ரெடி பண்ணிட்டோம். இப்போ வேறு ஒரு கெப்பாசிட்டர் அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இல்லை இதே கெப்பாசிட்டர் நல்லா தான் இருக்கும், இதை க்ளீன் பண்ணி நம்ம இதில் மாட்டிட்டு ரன் பண்ணி பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. நல்லா இருக்குது போர்டு, ஓகே தான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.